Hello friends, this is Deva4win. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்ட்ராபெரி கீச்செயின் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கீச்செயின் பண்றதுக்கு நான் இன்னைக்கு காட்டன் த்ரெட் யூஸ் பண்ண போறேன். நீங்க எந்த த்ரெட்ல வேணாலும் இத செஞ்சு பார்க்கலாம். நான் இந்த ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஹூக் சைஸ் வந்து 2.5 mm ஃபாலோ பண்ண போறேன். கீச்செயின் ரிங் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் சிசர். ஃபர்ஸ்ட் நம்ம green கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 6 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஒன் 2 3 4 5 6 6 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நமக்கு ஒரு ரிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செயின் 3 போட்டுக்கலாம். இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ரிங்குக்குள்ளே நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ செயின் 3யோடு சேர்த்து நமக்கு இப்போது 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின். அடுத்தது இந்த ரிங்குக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வாட்டி yarn over பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கும் பொழுது ஹூக்கில் வந்து நம்மளுக்கு 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப் எடுக்கணும். அடுத்தது அகெயின் இன்னொரு வாட்டி yarn over பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ 4 லூப்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் எடுங்க. இப்போ 3 லூப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 லூப் வழியாகவும் இப்படி எடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச். அடுத்தது ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி நம்ம 12 டைம்ஸ் டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே டுகெதர்னா 2 டபுள் க்ரோஷே நம்ம சேர்த்து பண்ணுறது தான் அப்படி சொல்கிறோம். அடுத்தது ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச். அடுத்தது ஒரு செயின். ஸோ இதே போல் நம்ம டோட்டலாக 12 டைம்ஸ் வந்து பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. டோட்டலாக நம்ம 12 டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுதும் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 3 செயின்ஸ் போட்டிருந்தோம். அதில் 3rd செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கலர் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம போன ரவுண்டில் செயின் 1 போட்டிருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் செயின் 1 போட்டிருந்தோம். அதில் ஏதாவது ஒரு செயின் 1 கேப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் கலரை அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே செயின் 3. ஸோ செயின் 3 போட்டு அதே சேம் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். ஒன் 2. இப்போ செயின் 3யோடு சேர்த்து டோட்டலாக 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்த செயின் 1 கேப் இருக்குது இல்லையா, அதில் அகெயின் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். அடுத்த செயின் 1 கேப்லேயும் அகெயின் 3 டபுள் க்ரோஷே. ஸோ எல்லா செயின் 1 கேப்லேயும் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம்.
ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. டோட்டலாக நமக்கு 12 டபுள் crochet வரணும். அதாவது 12 செட் ஆஃப் 3 டபுள் crochet. இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்லேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்ம இந்த ஹூக் த்ரெட்டை வந்து இந்த 3 டபுள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அகெயின் செயின் 3. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 டபுள் crochet போட்டுக்க போகிறோம். ஸோ போன ரவுண்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே போல் தான் ஒவ்வொரு 3 டபுள் crochetக்கு நடுவுலையும் நம்ம அகெயின் 3 டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ போன ரவுண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 12 3 டபுள் crochet வந்திருந்தது. ஸோ இப்போ 1 2 3 4 5 செட் ஆஃப் 3 டபுள் crochet நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இருக்கிற கேப்பில் நம்ம போடக்கூடாது. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் இருக்க ஒரு கேப்பை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கேப்பில் 3 டபுள் crochet போட்டுக்கலாம். இனி அடுத்து இருக்கிற 4 கேப்லையும் நம்ம 4 டைம்ஸ் வந்து 3 டபுள் crochet செட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே எப்படி 5 டைம்ஸ் போட்டோமோ அதே போல் தான் இந்த பக்கமும் 5 டைம்ஸ் 3 டபுள் crochet போட்டுக்கணும். ஃபைவ் டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் வரணும். இப்போ அடுத்தது ஹூக் வந்து நம்ம இந்த கேப் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரதுக்காக நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டு அதே கேப்லேயே அகெயின் 2 டபுள் crochet. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற கேப்லலாம், அதாவது நெக்ஸ்ட் இருக்கிற 3 கேப்பில் நம்ம 3 டபுள் crochet போட்டுட்டு வரணும். ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். போன ரவுண்ட் வந்து 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அதே போல் இந்த டைம் வந்து 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் நம்ம 3 டபுள் crochet போட்டுக்கணும். ஸோ இந்த கீச்செயின் முழுவதும் இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு ரவுண்ட் வரும்பொழுதும் ஒரு 3 டபுள் crochet போடுறோம் இல்லையா, அந்த செட்டு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஒவ்வொரு கிளஸ்டராக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ இங்கேயும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 3, அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்பேஸில் மட்டும் 3 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 3 கிளஸ்டர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு கேப் நம்ம விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து அகெயின் 3 கிளஸ்டர் போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற கேப்பையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து 2 மட்டும் வரும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 2 ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் 3, 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்பேஸில் இன்னொரு 3 டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரவுண்டில் நம்மளுக்கு ஒரே ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ அதனால் 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 3, இந்த ஸ்பேஸ்லேயே 2 டபுள் க்ரோஷே. அடுத்தது ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்பேஸை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ நம்மளோட கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்ஸஸ் யான்லாம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கீரிங் வந்து அப்படியே கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கீ செயினுக்கு ஏற்ற மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் க்ரீன் த்ரெட் எடுத்து அதில் ஒரு 7 to 8 செயின்ஸ் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு விட்டு ஸ்லிப் ஸ்டிச்.
போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நம்ம கீ ரிங் அட்டாச் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கீச்செயின் ரிங் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம த்ரெட்டில் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம 4 ப்ளே அக்ரிலிக் yarn இருக்கு இல்லையா, அதில் பண்ணியிருக்கேன். ஸோ சைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்கள். நம்ம த்ரெட்டில் பண்ணது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, 4 ப்ளே த்ரெட்டில் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு த்ரெட்டு எந்த சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து பெருசாகும், கீச்செயினோட சைஸும் பெருசாகும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.